இன்னுமே தோழா உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு மனநிறைவான ஒரு படை. சில பாட்டு எழுதும்போது ஒரு பெரிய ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பாட்டு இன்னும் தோழா. அது காரணம் வந்து தன்னம்பிக்கையில் ஆரம்பித்து தமிழில் தொடங்கி அது தமிழ் குடிமக்களுடைய தொன்மையை இன்றும் கடைபிடிக்கிற அந்த ஈழத்து மக்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய வாழ்வியலையும் பின்னி பிணைந்த ஒரு பாடலா அந்த இன்னும் என்ன தோழா பாட்டு அமைஞ்சது. படத்துல வந்து அகநக நக சிரிப்புகள் அழகா, அது என்னது அகநக நக சிரிப்புகள்னா? திருக்குறள்ல இருந்து வந்த வார்த்தை தான். அகநக நக சிரிப்புகள் அழகா, திகு தக தக நிலவுகள் அழகா, வெரி 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 சமத்தகள் அழகா. ஒரு 11 மணிக்கு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். அப்பதான் பர்மிஷன் கிடைச்சது. ஒரு பேய் காட்சி எடுத்துட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு பார்த்தா என் அசிஸ்டன்ட் வந்து சொன்ன, அப்படி சார் மொட்டராஜன் வந்திருக்கா, அப்படியா அவன் படத்துல நடிக்கலையே அப்படின்னு பார்க்கும்போது மொட்டராஜன் நின்று இருந்தாரு. அவர் ஒரு சமாதி கிட்ட நின்று ப்ரே பண்ணிட்டு இருந்தார். என்ன சார் என்னண்ணே இந்த டைம்ல? சார் நான் வந்து சென்னையில் இருந்தேன்னா அது ஒரு கிழமை, அது எனக்கு அது மட்டும் வெள்ளிக்கிழமையோ ஞாயிறா எனக்கு தெரியல. அந்த நாள் அன்னைக்கு நான் இங்கே வந்து கேண்டில் ஏற்றி வச்சிருவேன் சார். ஏன்? இது வந்து என்னோட சிஸ்டரோட சமாதி. ஓ அப்படியா அப்படின்னு. ஆமாம் சார். இப்போ சிஸ்டரோட சமாதிக்காக ஒரு அண்ணன் வந்து கேண்டில் ஏற்றி வைக்கிறது, அந்த குறிப்பிட்ட நாள், அந்த நாளுக்கு வர்றது பெரிய விஷயம். நாளும் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் 35 வருஷமா வந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த அவங்க வந்து 35 வருஷத்துக்கு முன்னால இதாயிட்டாங்க. அந்த நினைவை 35 வருஷமா அவர் கடத்திட்டு வர்றாரு. அதுதாங்க லைஃப். யாரோ சேர்ந்து மந்திரங்கள் சொல்றாங்க, மந்திரங்கள் பவர்ஃபுல்லாவே இருக்கட்டும். நான் என்ன அங்க பண்ணேன்? அப்ப பூஜை செய்தால் மாத்திரம் தான் அது கடவுளுக்கு போகுமா? அப்போ இறைவன் வந்து பூஜைக்கு மயங்கரவனா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட லிரிசிஸ்ட், ஆக்டர், டைரக்டர் அப்படின்னு பல முகங்கள் கொண்ட நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான பா. விஜய் சார் இருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நீங்க எழுதின சாங்ஸ்ல இது வரைக்கும் நான் நிறைய இன்டர்வியூஸ் உங்களோட வாட்ச் பண்ணியிருக்கேன். அதுல பேசப்படாத பாடல்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பத்தி கேட்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் என்ன தோழா, அது வந்து நீங்க பேசியிருக்கீங்க நிறைய இடங்கள்ல கூட. ஆனா இலங்கைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த சாங்கை எழுதுனீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது என்ன? இன்னும் என்ன தோழா உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு மனநிறைவான ஒரு படைப்பு. சில பாட்டு எழுதும்போது ஒரு பெரிய ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு பாட்டு இன்னும் என்ன தோழா. அது காரணம் வந்து 7ஆம் அறிவு திரைப்படத்தில் டைரக்டர் முருகதாஸ் சார் சொன்ன சுச்சுவேஷனும் சரி, ஹாரிஸ் ஜெயராஜரோட இசையும் சரி, அவங்க கொடுத்த ஒரு சுதந்திரம். இந்த பாடல் உங்களுக்கான பாட்டு. சுச்சுவேஷன் தான் இதுக்குள்ள உங்களுடைய படைப்பாக்கம், உங்களுடைய இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. உங்களுடைய முடிவுகள் தான். அப்படிதான் நான் அந்த பாட்டு ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கும், ஒரு தமிழ் உணர்வு இருக்கும், ஒரு மொழி உணர்வோடு சேர்த்து இன உணர்வு இருக்கும், இதோட கலந்து ஒரு ஈழத்தின் வலி இருக்கும். அந்த ஈழத்தின் ஆழத்தில் அவங்க வந்து இன்றைக்கும் கனவாக நினைத்து கொண்டிருக்கிற அந்த கனவு விளக்கும் அதில் இருந்து கொண்டிருக்கு. இப்படியாக அதில் தன்னம்பிக்கையில் ஆரம்பித்து தமிழில் தொடங்கி அது தமிழ் குடிமக்களுடைய தொன்மையை இன்றும் கடைபிடிக்கிற அந்த ஈழத்து மக்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய வாழ்வியலையும் பின்னி பிணைந்த ஒரு பாடலா அந்த இன்னும் என்ன தோழா அந்த பாட்டு அமைஞ்சது. குறிப்பாக அது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல சந்தர்ப்பமா அந்த பாடலாம் எழுதுறதுக்கான வாய்ப்பே அந்த யாழ்ப்பாணம் கொழம்பு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அப்ப அந்த கொழம்புனுடைய இலங்கை மண்ணில் உட்கார்ந்து அந்த பாட்டை நான் எழுதினேன். அதுக்கு பிறகு பாட்டு வெளிவந்ததுக்கு பிறகு நான் மீண்டும் யாழ்ப்பாணம் நிகழ்ச்சிக்கு போறேன். அப்ப பார்க்கும்போது அந்த பாடல் அந்த யாழ்ப்பாணத்துல கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி கொண்டு அந்த பாடலர் அதை ஏந்தி அந்த பாடலை பாடி அதை கொண்டாடினாங்க. அவங்களுக்கான தன்னம்பிக்கையா அந்த பாட்டு மாறிடுச்சு. அப்படி அவங்களுடைய பாடலை எடுத்துக்கிட்டாங்க. அதை ஆமா, இதெல்லாம் கலந்து எழுதின பாடலை அது மொத்தமா ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான ஒரு பாடலாக அதை இன்றும் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அதை எல்லா லண்டன் நிகழ்ச்சிக்கு போகும்போதும் சரி, எல்லா இடத்துலையுமே ஈழத்தமிழர்கள் இங்க இருந்தாலே இன்னும் என்ன தோழா இருக்கும். அடுத்ததா என் ஜன்னல் வந்த காற்றே ஒரு தேநீர் போட்டு தரவா. எப்படி வந்து ஒரு ஜன்னல்ல வந்து வரக்கூடிய காற்றுக்கு டீ போட்டு தரணுங்கிற மைண்ட் செட் எப்படி வருது? ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு பொண்ணு அவ வந்து அந்த மாதிரியான சுச்சுவேஷன் அது. இப்போ நாங்க ஒரே பாட்டுக்குள்ள 3 விதமான கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தணும். ஒரு பொண்ணு ரொம்ப இயற்கை நேசிச்சு ரொம்ப ஒரு கவிதை பூர்வமாக வாழ்கிற ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு ரொம்ப சுட்டித்தனமா ரொம்ப விளையாட்டா வாழ்க்கையை ரொம்ப எளிதாக எடுத்துக்கொண்டு வாழ்கிற ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு வந்து ரொம்ப தைரியமா
ஒரு கிராமத்திலேருந்து வந்து அந்த தைரியத்தோட தன்னுடைய வாழ்வில எதிர்கொள்கிற பொண்ணு அப்படின்னு ஒரு 3 கதாநாயகிகளை ஒரே பாட்டில். அப்போ அது தவிர யுவன் சாரும் டியூனை 3 விதமாக அமைச்சு கொடுத்தாரு. அப்போ முதல் என் ஜன்னல் வந்த காற்றை வந்து அந்த பொண்ணுக்காக எழுதும்போது அப்படி ஒன்று. ஸோ பொண்ணு எழுதும்போது எப்போவுமே வந்து நான் வந்து ஒரு பூக்களில் ஊஞ்சல் கட்டி ஆடுறோம் அப்படி தான் இருக்கும். அதை தாண்டி அவ வந்து ஒரு உன்னதமான ஒரு உறவை தனக்காக தேடிட்டு இருக்கா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சா. ஸோ காற்றை வந்து அவளுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு புதியதாக ஒரு உறவு முளைக்குதுனாலே உடனே அந்த உறவின் மூலமாக ஏதோ ஒரு சிக்கல் தான் வரும். அப்படி இல்லாமல் இருக்கும்போது அப்படிலாம் வேண்டாம், எனக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் என் கூட வந்து ஃப்ரெண்ட்லியே இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு காற்றுனால சிக்கல் வராது அப்படிங்கும்போது காற்றே கூப்பிட்டு ஒரு தேநீர் போட்டு ஒன்று கொடுக்கட்டுமா. ஏன்னா தேநீர் போட்டு கொடுத்தோடனே காஃபி டே கூப்பிட்டு போகலான்னு அது கூப்பிட்டு போகுது. ஸோ அங்கேயே பேசிட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறவா அந்த உறவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டு. படத்துல வந்து அகநக சிரிப்புகள் அழகா, அது என்னது அகநக சிரிப்புகள்னா? திருக்குறள்ல இருந்து வந்த வார்த்தை தான். ஓகே. திருக்குறள் இருக்கிற அந்த குறளினுடைய அழகை வந்து பாடலா பயன்படுத்தலாம்னு நான் ஹாரிஸ் ஜெயராஜ்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து அதாவது குறள் என்ன இருக்கும்னா, நம்ம வந்து வெறுமனே முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பாகுங்கிறதான் குறள். இதை நான் வந்து பாய்ஸ் படத்துலயும் ஒரு தடவை பயன்படுத்தியிருப்போம். டேட்டிங் சாங்ல முகநக நட்பது நட்பல நெஞ்சத்து அகநக நட்பது நட்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கற்க கசடர கற்றவை கற்பவன் மறக்க செய்வது லவ் ஆகும் சொல்லிட்டு கொஞ்சம் குறளை வந்து ஒரு உல்டா பண்ணி எழுதியிருந்தோம். அந்த மாதிரி அந்த முகநக அகநகங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல, அதை சொன்னோன்னே ஹாரிஸ் சாருக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நம்ம பாட்டுக்குள்ள பயன்படுத்த முடியுமான்னு அப்படி போட்டது தான். திருக்குறள்ல இருந்து எடுக்கப்பட்ட வரி. இதே இதுல வந்துட்டு பிராண்டோடு வாழ்க்கை, ஃப்ரெண்டோடு சேர்க்கை, கையோடு யாக்கை, ஆனந்த யாக்கை. ஆனந்த யாக்கைங்கிறது நம்ம இப்படி அதாவது அந்த பாட்டு ஃபுல்லா பிராண்டை வச்சு எழுதணும். ஃபெராரி பத்தி இருக்கும், புல்கேரி வாசம் அப்படின்னு சொல்லி முழுக்க அந்த அது வந்து இயல்பான வாழ்க்கையோடையுமே ஒத்து போகுது. இப்ப எல்லாருமே வந்து சாதாரண எளிய மக்களே பிராண்ட் தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. ஆமா. அப்ப இன்னும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் 5 ஸ்டார் பிராண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவான. இந்த நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிறந்த நாள் அன்னைக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சாருடைய வீட்டுல வந்து அவங்களுடைய ஹாரிஸ் ஜெயராஜ் சாருடைய மனைவி எல்லா பாட்டுல இருந்த வரிகள்ல இருந்த எல்லா பிராண்டையும் கொண்டு வந்து ஒரே பாக்ஸ்ல போட்டு அவர் கிஃப்டா கொடுத்தாங்களாம். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தது. ஹாரிஸ் சார் சொன்னார் ஒரு தடவை. ஸோ அப்படி பிராண்ட் லைஃபா வாழ்ற ஒருத்தவனுடைய அப்படி ஒரு அவனுக்கு அதுதான் சந்தோஷம். அப்படிங்கும்போது அவன் வந்து அதுதான் இதுதான் என்னுடைய ஆனந்த யாக்கை, என்னோட உடம்பு முழுக்க இன்னைக்கு ஆனந்தமா இருக்கேன், நான் என்னோட உடல் ஆனந்தமா திளைக்குதுங்கபாங்க இல்லையா, அப்படி ஒரு வார்த்தையா தான் ஆனந்த யாக்கை. ஓகே. அதுல வந்துட்டு லம்போர்கினி, லவ்வோமினி, அப்புறம் வந்து வா காதல் ஃபெராரி, இந்த ரெண்டும் உங்களுக்கு பிடிச்ச கார் பிராண்டா? நாங்க எனக்கு பிடிச்சதுங்கிறத விட என்னெல்லாம் பிராண்ட் எல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும். ஃபெராரினா எல்லாரும் ரொம்ப பிடிக்கும், லம்போர்கினி எல்லாரும் பிடிக்கும், புல்கேரி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பர்ஃப்யூம், அது ஓவல் கட் டைமண்டு அப்படி சொல்லி எல்லா வகையும் முதல்ல தொகுத்து எடுத்தோம். ஸோ அதில் வந்து எங்கெங்கெல்லாம் டியூனுக்குள்ள ரொம்ப அழகாக அதெல்லாம் வந்து ஃபிட் ஆகுமோ அது அந்த மாதிரி கோர்வையாக கொடுத்து அப்படி பண்ண ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பாட்டு. சர்வம் படத்துல வந்துட்டு சாங்கு, ஓ நதியே நீ எங்கே என்று கரைகள் தேடக்கூடாதா, நிலவே நீ எங்கே என்று முகில்கள் தேடக்கூடாதா, மழை இரவினில் குயிலின் கீதம் துடிப்பதை யார் அறிவார். அது எப்படி குயில், அதாவது இது எப்படி இருக்குன்னா, இப்ப நீங்க இந்த லைன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆமா குயில் வந்து மழையில என்ன பண்ணும், அதோட வலிய வந்து யார் அறிவார். அப்போ இத வந்து யாரோட கம்பேர் பண்ணி அந்த கதையில அந்த கதாநாயகனுடைய பெயின் அப்படி இருக்கும். அவன் வந்து தனக்குள்ள ஒரு காதலுடைய வலிய அவன் யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டான். ஆனா அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறமா மத்தவங்க நினைச்சுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவனுடைய வரி அது இருக்கும். இதெல்லாம் நீங்க எங்க கவனிக்கிறீங்க? இது கவனிக்கிறதுனா நிறைய யோசிக்கிறதா. நம்மளாம் மழையில ரொம்ப பாதுகாப்பா வீட்டுக்குள்ள இருக்கோம், அட்டர்ந்து அடிக்குது காத்து, மரங்கள்லாம் பேயாட்டம் போடுது. ஆனா அப்படி பேயாட்டம் போடுற நேரத்துல அந்த மரங்களுக்குள்ள ஒரு கூடு கட்டி ஒரு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு உணவு வேணும், அதுக்கு தண்ணீர் வேணும். ஊரெங்கும் தண்ணீர் இருந்தா கூட அதால தண்ணீர் எடுத்துட்டு வர முடியாது, அது குஞ்சுகள்கிட்ட பரிதவிக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அதுக்குள்ள வாழுதே. ஆனா இது முடிஞ்சோன்னு பாருங்களேன், அதை எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அது மாதிரி சிறகடிச்சு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதோடைய அதுக்கு எந்த டார்கெட் கிடையாது, டெஸ்டினி அது நம்புறது இல்லை, அன்னைய வாழ்க்கையை அது சந்தோஷமா வாழுது, அவ்வளவுதான்.
அந்த பிரச்சனையை அதை ஒரு அனுபவமாக கடந்து எடுத்துட்டு போயிடுது. இவ்வளவுதான் அது வந்து மக்களுக்கு மனிதனுக்கு சொல்லி கொடுக்குற பாடம். இப்படி ஒரு ஒன்றையும் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு விஷன் வரும்ல, அதை வந்து நம்ம ஒரு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அதை ஒரு ஸ்டோர் பண்ணிக்கிறது தான். அங்கங்கே அப்படியே ஒரு கடல் பார்க்கும்போது ஒன்று தோணும். கடல் பார்க்கும்போது தோணுங்கிறத விட கடலுக்கு போகும்போது எல்லாமே ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்கும். அங்கே ஒரு மனிதன் வந்து, நான் ஒரு தடவை கடற்கரைக்கு போகும்போது எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஒரு மனிதர் வந்து கடற்கரை ஓரமாக நின்று கடல் கூட பேசிட்டு இருந்தாரு. அப்போ எனக்கு என்ன, அவரை தூரத்தில் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுதுன்னா, இவர் பேசுறதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அதனால அவர் கடல்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பேசுறதெல்லாம் கடல் கேட்டுட்டு இருக்கு. எனக்கு வந்து கடல் சத்தம் போட்டுட்டு இருக்கு, சொரண அலை அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் அவருடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவர் பேசுறத கடல் கேட்டுட்டு இருக்கு அமைதியா. அதனாலதான் அந்த நம்பிக்கையில் அவர் கடல்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த பதிவாகுதுல்ல, இது ஏதோ ஒரு கவிதையாகவோ ஒரு பாட்டாகவோ ஒரு படத்துல ஒரு காட்சியாகவோ அது வரும். அழகே நீ எங்கிருக்கிறாய், வலித்தால் அன்பே அங்கிருக்கிறாய். அப்போ வலி எங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து காதலியோ இல்ல நமக்கு பிடித்தவங்க இருப்பாங்க அப்படிங்கறதை எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? ஆமா, மெமரிஸ், நினைவுகள் தானே வாழ்க்கை மொத்தமே. ஒரு மனிதன் கடைசியா வந்து அவன் என்ன சம்பாதிச்சாலும் ஒட்டுமொத்தமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நினைவு மட்டும்தான். அவனை யாராவது ஞாபகம் வச்சுப்பாங்க, அவன் யாரையாவது ஞாபகம் வச்சிருந்திருப்பான். அவன் போனதுக்கு அப்புறம் அவனை யாராவது ஞாபகம் வச்சுப்பாங்க. அவ்வளவுதான். அவன்தான் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த மெமரிஸ் தான், நினைவுகள் தான் ஒரு மனிதன். அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான், என்ன சேர்த்து வச்சிருந்தான், எவ்வளோ ராஜ்யத்தை ஆண்டான், அதெல்லாம் இல்லை. அவனை யார் ஞாபகம் வச்சிருக்காங்க, எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் ஒரு மனிதனுடைய உயரம். அவன் வாழ்க்கையில் அடைஞ்ச சக்சஸ் எல்லாமே இவ்வளவுதான். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், பிரமிக்கிறாங்க, வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த காலம் வந்து அவங்களை அப்படி சாதாரணமாக அப்படி தட்டி தூசு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுது. அவங்க தடையமே இல்லாமல் போய்டுறாங்க. அப்போ அதை தாண்டி ஒரு சிலரை மாத்திரமே, முந்தானத்து ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம மொட்ட ராஜேந்திரன் சார் இருக்காருல்ல, நான் வந்து ஸ்ட்ராபெரி ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ வந்து பார்க்குறேன், அப்போ எனக்கு மொட்ட ராஜேந்திரன் சார் பழக்கம் இல்லை. அவர் வந்து நாங்கள் வந்து ஒரு சுடுகாட்டில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம். இரவு ஒரு 11 மணிக்கு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் பர்மிஷன் கிடச்சிது. ஒரு பேய் காட்சி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸ்ட்ராபெரி படத்துக்காக. அப்போ திடீர்னு பார்த்தா என் அசிஸ்டன்ட் வந்து சொன்ன, அப்படியே சார் மொட்டராஜன் வந்திருக்கா, அப்படியா நம்ம படத்தில் நடிக்கலையே அப்படின்னு பார்க்கும்போது மொட்டராஜன் நின்று இருந்தார். அவர் ஒரு சமாதி கிட்ட நின்று ப்ரே பண்ணிட்டு இருந்தார், மெழுகுவத்தி ஏற்றி வச்சு. அப்போ போனார். அப்போ என்னை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப என்ன மேலே மரியாதை உண்டு. ஏன்னா இளைஞனில் அவர் கூட நான் நடித்தேன், அதனால் எனக்கு ரொம்ப தொடர்பு. வந்தார், சார் அப்படின்னு வந்து பேசி, என்ன சார் என்னண்ணே இந்த டைமில்? சார் நான் வந்து சென்னையில் இருந்தேன்னா அது ஒரு கிழமை, அது எனக்கு அது மட்டும் வெள்ளிக்கிழமையோ ஞாயிறா எனக்கு தெரியல, அந்த நாள் அன்னைக்கு நான் இங்கே வந்து கேண்டில் ஏற்றி வச்சிருவோம் சார். ஏன், இது வந்து என்னோட சிஸ்டரோட சமாதி. ஓ அப்படியா அப்படின்னு. ஆமாம் சார். ஸோ சிஸ்டரோட சமாதிக்காக ஒரு அண்ணன் வந்து கேண்டில் ஏற்றி வைக்கிறது, அந்த குறிப்பிட்ட நாள், அந்த நாளுக்கு வர்றது பெரிய விஷயம். நாளும் எத்தனை வருஷமா வந்துட்டுருக்கீங்க? நான் 35 வருஷமா வந்துட்டுருக்கேன். அப்போ அவங்க வந்து 35 வருஷத்துக்கு முன்னால் இதாயிட்டாங்க. அந்த நினைவை 35 வருஷமா அவர் கடத்திக்கிட்டு வர்றாரு. அப்போ என்ன, அப்போ அந்த முந்தானத்து சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட, அதுதாங்க லைஃபு. ஒரு நினைவை ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் ஆழமாக பதிய வச்சிருக்கான் அப்படிங்கிறதான் ஒரு மனித வாழ்க்கையினுடைய அழகு, ஆழம், ஆற்றல், எது வேணா சொல்லலாம். அப்போ நினைவு தான். அப்போ 35 வருஷமா ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காருன்னா அந்த உறவு எவ்வளவு அழகா இருந்திருக்கும், ஆழமா இருந்திருக்கும். அதை அதான் சொல்றான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நினைவுகளால் கோர்க்கப்பட்ட ஒன்று தான். அதனாலதான் அந்த நினைவுகள் தான் அந்த வலியை கொடுக்கும். அப்போ வலி எங்க இருக்கோ அங்க அந்த நினைவு இருக்கும். 1000 கை உண்டென்றால் அந்த சாங்ல வந்துட்டு, அதாவது கடவுள்னா உருவம் இருக்கு இல்ல, அந்த மாதிரி நிறைய டிபேட்ஸை தாண்டி உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள், எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள், அலங்காரம் அதில் நீ இல்லை, அகங்காரம் மனதில் இல்லை, துளி கள்ளம் கபடம் கலந்திடாத அன்பில் இருக்கிறாய் அப்படிங்கிறது. அப்போ அந்த அன்புல தான் வந்து கடவுள் இருக்காங்க அப்படிங்கறத வந்து, ஏன்னா நீங்களுமே வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து அன்பில் இருக்கிறாய் அப்படிங்கிறது எப்படி வருது? இந்த பாடல் எழுதுனதே ஒரு பெரிய வைபவம். இந்த பாடல் நிறைய பேருக்கு நான் எழுதுனேங்கிறது தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. அது தெரிஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த படைப்பை படைக்க வேண்டிய நோக்கம் மட்டும்தான் நம்முடையது. திருவள்ளுவர் யோசிச்சிருப்பாரா 2000 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு செலவு வைப்பாங்கன்னு? தேவையில்லை. யாருமே அப்படி செய்ய முடியாது. அந்த சமூகம் ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சு, ஓ இவர் தான் இந்த படைப்பை பண்ணினதா. 18ஆம் நூற்றாண்டுல பெரிய கோயில் கட்டினது ராஜராஜ சோழன் யாருக்குமே தெரியாது. ஒரு பிரிட்டிஷ் கல்வெட்டு ஆராய்ச்சியாளன் வந்து தான் கண்டுபிடிச்சு சொல்றான், இந்த கோயிலை கட்டியது
ராஜராஜ சோழன் இவர் பேரு அப்படின்னு ஒரு மன்னர்னு அறிவிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இப்ப சதய திருவிழா கொண்டாடி அவர் பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆக ஒரு படைப்பு படைக்கப்படும் போதே அது எவ்வளவு காலத்துக்கு படைப்பாளன் பேசப்படுவான்னு தெரியாது, ஆனா அந்த படைப்பு பேசப்படும். எப்படியா இருந்தாலும் படைப்பு ஒரு படைப்பாளனா உருவானதால அந்த படைப்பாளனுடைய ஆத்மா அதுக்கு நன்றியோட இருக்கும். இந்த நோக்கத்துல தான் அந்த பாடல். ஸோ இந்த பார்த்தேனே உயிரின் வழியை ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிற நல்ல ஒரு நண்பரின் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. எனக்கு ஒரு பெரிய கடவுளின் மீதான நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும். அது தீராத ஒரு வினாவைங்க. அது எப்படி தீரும்? அது இறைவனை பற்றிய கேள்வியும் தேடலும் எப்பவுமே இருக்கும். ஒரு ஞானத்தை அடையிற வரைக்கும் அந்த கேள்வி இருந்துட்டு தான் இருக்கும். அந்த கேள்வி தீரலைன்னா இன்னும் ஞானத்தை அடையலைன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது கடவுள் என்ன வழிபாடு செய்கிறோம், நம்ம போகிறோம், ஒரு யாகம் பண்ணுறோம், ஒரு பெரிய பூஜை நடத்துகிறோங்க. அந்த பூஜையில் நம்ம ஒரு வரம் கேட்குறோம். அது சாத்தியமாக கடவுளுக்கு போய் சேருமா? யாரோ சேர்ந்து மந்திரங்கள் சொல்கிறாங்க, மந்திரங்கள் பவர்ஃபுல்லாகவே இருக்கட்டும். நான் என்ன அங்கே பண்ணேன்? அப்போ பூஜை செய்தால் மாத்திரம்தான் அது கடவுளுக்கு போகுமா? அப்போ இறைவன் பூஜைக்கு மயங்கிறவனா? இருக்க முடியாதுல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஏன் எளிதாக சேர யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்ப அதை தாண்டி இறைவன்கிறது பூஜையாலையும் பலன்கள் இருக்கலாம். நான் அது இல்லைன்னு மறுக்கல, நான் அதை கான்ட்ரவர்சிக்குள்ள வரல, யாகம் தவறுன்னு நான் சொல்லலை. ஆனா அதன் மூலமாக மாத்திரமே கடவுளை அடைய முடியுங்கிறது இல்லை. அப்ப கடவுளை அடைய முடியும்னு இதுக்கு முன்னால திருமூலர் என்ன சொன்னாரு அப்படின்னு தேடி போய் பார்க்குறோம். அதற்கு முன்னால தொல்காப்பியர் என்ன சொன்னாரு, சித்தர்கள் என்ன சொன்னாங்க, இப்படி ஒவ்வொருத்தரா போய் படிக்கும்போது வள்ளலார் என்ன சொல்றாரு, ஒரு ஜோதிட வடிவம் போதும், அதற்குள் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறார் வள்ளலார். அருட்பெருஞ்சோதி தான் உனக்கு உலகத்தின் மந்திரமே அப்படின்ட்டார் அவர். அப்படி ஒவ்வொரு ஞானிகளும் ஒன்னொன்னு சொல்ல சொல்ல அது எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு தருணம் இருக்குல்ல. அப்போ நமக்கு ஒரு கவிஞனாக இருக்கும்போது அந்த படைப்புக்குள்ள இருந்து அது அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த பாடல் கூட என்னுடைய கடவுளை பற்றிய மொத்தமான தீர்க்க தரிசனம்னு கிடையாது. இந்த வயதுல நான் பெற்ற அனுபவங்களை வச்சுக்கிட்டு எழுதின ஒரு பாட்டு. அதுல சில வரிகள் எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. உனைக்கான ஒரு பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள், எளிதாக உன்னை சேர இங்க யாருன்னு நினைக்கிறார்கள். நான் கோயிலுக்கு போகும்போது நான் பாக்குறேன், எல்லாரும் விஐபி டிக்கெட்ஸ்ல போறாங்க, பெரிய பெரிய செல்வந்தர்கள் முன்னால வரிசையில போறாங்க. ஆனா ஒரு பக்தன் 10 கிலோமீட்டருக்கு முன்னால இருந்து நடந்து, நான் பழனி மலைக்கு போகும்போது பாக்குறேன், நடந்து வராரு. அப்போ ஒரு கதை கேள்விப்பட்டேன். அப்ப அவன் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வந்த பக்தன் கடவுளை போய் அருகில் போய் ஒரு வினாடி பாக்குற நேரத்துல அவன் அவன் கேட்குறான், ஏதோ எந்த கடவுளை வேணா வச்சுக்கலாம். அவன் கேட்குறான், கடவுளே நான் உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ நேரம் காத்துட்டு நின்று இருந்தேன், ஆனால் சட்டுன்னு எல்லாரும் உன்னை பார்த்துட்டு சில பேர் போயிடுறாங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறான். இப்போ கடவுள் சொன்னதாக அந்த எழுத்தாளர் சொல்றாரு, 10 கிலோமீட்டர் காத்து நின்றுட்டு இருந்ததான் நீ நினைக்கிற, நீ எப்போ வருவேன்னு தாண்டா நானே நின்றுட்டு இருக்கிறேன். ஓகே, நான் என்னத்தை நிற்கிறேன், நீ எங்கேருந்து என்னை பார்க்க போறேன் தான் நான் நின்றுட்டு இருக்கேன், நீ ஏன் அதை அப்படி பார்க்க மாட்டேன்ற அப்படியே சொன்னார். எனக்கு அப்படியே கண்ணுலேருந்து சரண தண்ணியா வந்துச்சு. இதுதான் உண்மையா? பக்தனுக்காக தான் கடவுளை காத்திருக்கானா? ஆமா, கரெக்ட், அதுதான் கடவுளா இருப்பான். பக்தனுக்காக காத்திருப்பவன் தான் கடவுள். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அந்த பார்த்தேனையிலுடைய இறுதி வரிகளில் நான் அதை கொண்டு வந்தேன். கடைசியா என்னன்னா, நான் யாகம் பண்ணாலும் சரி, உனக்கு பூஜை வச்சாலும் சரி, எது வச்சாலும் நீ ஏத்துக்கிறேன்னு தெரியல, ஆனா கள்ளம் கலந்திடாத அன்புல நீ இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இறைவா, அது எனக்கு போதும். நான் கேட்டதெல்லாம் நீ தர, நான் எனக்கு என்ன தேவையோ தர, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த பூமியில நீ படைச்சிட்ட, எனக்கான வாழ்க்கைய நீ கண்டிப்பா எனக்கு சிறப்பாக அமைச்சு கொடுப்ப. அந்த நம்பிக்கையோட ஒரு அன்புல நீ இருக்கேங்கிறத மட்டும் நான் உணர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை வச்சு நான் எழுதின ஒரு பாட்டு. மனசை மனசில் பாரம். அதுல இந்த பூமியில் உள்ள சொந்தங்கள் எல்லாம் ஏதேதோ எதிர்பார்க்குமே, கல்லூரி சொந்தம் இது மட்டும் தானே நட்பினை எதிர்பார்க்குமே. இது யதார்த்தமும் கூட. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு ஏதேதோ எதிர்பார்க்குறாங்க. பட் அந்த கல்லூரி சொந்தம் அப்படிங்கிறது மட்டுமே தான், வெறும் நட்பை மட்டுமே தான் எதிர்பார்க்கும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஃபேர்வெல் டேல எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கு. உங்களுடைய ஜேர்னி, உங்களுடைய கல்லூரி காலகட்டத்தை வச்சு எழுதுனதா இது? அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய ரொம்ப இன்னைக்கும் எனக்கு நெருங்கி இருக்கிற நண்பர்கள் அப்படின்னா என்னுடைய பள்ளி தோழர்கள் தான். நாங்கள் இப்பயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 பேருக்கு மேலே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். நாங்கள் கோயம்புத்தூரில் ராமலிங்கம் மேல்நிலை பள்ளியில் படிக்கும்போது 12ஆம் வகுப்பு வரை படித்த அந்த நண்பர்கள் குழுவினர்கள் இப்போவும் எல்லாருமே ஒன்றா, அடிக்கடி கோயம்புத்தூர் போகும்போது ஒன்றா எல்லாரும் சந்திச்சுப்போம்.
ஏன்னா அந்த ஒரு அந்த பொறாமையற்ற ஒரு நட்பு இருக்குல்ல, அது ரொம்ப கிடைக்காதுங்க உலகத்தில். வந்து நான் அடிக்கடி நிறைய ஸ்டேஜில் கூட சொல்லுவேன், என்னுடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிற, என்னுடைய மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற, என்னோட வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிற, என்னுடைய மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற நண்பர்கள் உனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பாருங்களேன். நீங்கள் பர்சனலாக வீட்டில் போய் உட்காந்துட்டு நீங்கள் எண்ணி பாருங்களேன். நீங்கள் 4 பேருக்கு மேலே எண்ண முடியாதுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு அது ரொம்ப, நீங்கன்னா 10 விரலுக்கு மேலே உங்களால் என்ன சத்தியமாக முடியாது. உங்கள் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைய, உங்கள் மகிழ்ச்சியை பார்த்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிற எவ்வளோ சொந்தங்கள் இருக்குன்னு எண்ணி பாருங்கள். ஒரு 10 பேருக்கு மேலே எண்ண முடியாது. அதில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அவ்வளோ பெரிய பணக்காரன் தான் நீங்கள். கோடி கணக்கில் பில்லியன் கணக்கில் பேங்க்கில் வச்சுருக்கவங்களாம் பணக்காரன் கிடையாது. எந்த விரல் எண்ணிக்கைக்கு மேலே வந்து அந்த நண்பர்களை உறவுகளை வச்சுருந்தா உண்மையிலே அவங்க தான் பெரிய பணக்காரன். அவங்க தான் வந்து தனவந்தர்கள். பணக்காரங்க இல்லை, தனவந்தர்கள். பணக்காரங்கிறது வேற அர்த்தம் இருக்குது. ஸோ தனவந்தர்கள்ங்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவுகளை சுற்றிலும் வச்சுருக்கவங்க தான், தூய்மையான உறவுகளை. அந்த தூய்மையான உறவுகளுக்கு முதல் தகுதியை வந்து நட்பு தான். அந்த நட்பு வந்து தான் நமக்கு இனம் பார்க்காது, மொழி பார்க்காது, ஜாதி பார்க்காது, மதம் பார்க்காது, அப்படியே வந்து ஒட்டிக்கும். கேரக்டரை மட்டும் பார்க்கும். அப்படியே வந்து நான் ஒரு கவிதையாக கூட எழுதினேன். என்னுடைய பள்ளியில் இருக்கிற உலகத்தில், ஏதாவது உலகத்துங்கிறத விட நமக்கு தெரிந்த பள்ளிகளில் எல்லா கடைசி பெஞ்சுகளும் மக்கான மாணவர்களாக இருந்தாலும் திக்கான நண்பர்களாக மாற்றும் ஒரே போதி மரம் கடைசி பெஞ்ச் தான். நானும் படிச்சிருக்கேன் இந்த லைன். நண்பன் நண்பி புத்தகத்துல வரும். எந்த தேசத்தில் நீ பிறந்தாய் இத்தனை பேரழகாய், அதுல வந்துட்டு உந்தன் கண்கள் ஓரத்தில் தீட்டி வைத்த மை தந்தால் 5 அல்ல 500 காப்பியங்கள் உருவாகும். எப்படி இது? அந்த ஒரு காதலனுடைய ஒரு அழகை வந்து வெளிப்படுத்துறதுக்காக அவன் சொல்றான். ஒரு மை துளி, அதாவது பாரதிதாசன் சொன்னார்ல, கண்ணியதம் கடைக்கன் பார்வைப்பட்டு விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு காதலியுடைய ஒரு கண் அசைவு அவனுக்கு பட்டுச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் இந்த மலையே இருந்தாலும் ஒரு கடுகு மாதிரி தாண்டி போயிடுவேன்னு ஒரு உணர்வை ஏற்படுத்தினார்ல. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இருந்தா ஒரு கண்ணில் இருந்த மை வச்சு அவனால் வந்து 5 இல்லை 500 காவியமே நான் எழுதிடுவேன் அப்படின்ற ஒரு ஒரு தைரியம் அவனுக்கு வருது, அல்லது ஒரு ஆற்றல் வருது. அப்படி எப்படி வேணால் அதை சொல்லலாம். ஸோ அதுவும் நான் அப்போல்லாம் வந்து என்னுடைய ரொம்ப சின்ன வயசில், இப்போ ஒரு 25-26 வயசில் எழுதின பாட்டு அதெல்லாம். அப்போ இருக்கிற ஒரு மனசு வேற மாதிரியா இருக்கும்ல. அப்போ நம்ம வந்து காதலை பார்க்குற பார்வையும் பெண்களை பார்க்குற பார்வையுமே வேற மாதிரியா இருக்கும். ஸோ அப்படிதான் உடைந்த நிலாக்கள்லாம் புத்தகங்களை உருவாச்சு. உடைந்த நிலாக்கள்லாம் இப்போ கூட என்னால் எழுதவே முடியாது சத்தியமாக. அது அவ்வளவு தூரம் வந்து அப்படியே ரத்தம் சதையும் கலந்து காதல் அப்படியே பிசைஞ்சு ஊற்றி அச்சடிச்ச மாதிரி இருக்கும் அந்த புத்தகத்தை. இப்போ படித்தாலும் எனக்கே சில நேரத்தில் ஐயோ இப்படிலாம் எழுதியிருக்கோமா அப்படின்னு தோணும். ஸோ நிறைய பேர் அதுக்கான ரசிகர்கள் இப்பயும் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் ஏதோ ஒரு இடத்துல சந்திச்சிருவேன். நான் குறிப்பாக பெண்களை சந்திப்பேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சார் எங்கள் ஸ்கூல் காலேஜ் டேஸில் இந்த புத்தகத்தை எப்போ வரும் போகிறோம் வெயிட் பண்ணி படிப்போம் சார். அப்புறம் பேங்க் ஸ்டாஃப் கோயம்புத்தூரில் இப்போ பார்த்தேன், அவங்க சொன்னாங்க என் காலேஜில் இந்த புத்தகம் வந்து அது எப்போ சார் கிடைக்கும். இப்போ சமயம் புத்தகம் அந்த புத்தகம் வெளியில் கிடைக்கல, நாங்கள் தான் பதிப்பு பண்ணிகிட்ருக்கோம். அப்படி வந்து அப்போ எழுதின பாடல் வரிகள்ங்கிறதால அதில் வந்து ஒரு தீவிரமான காதல் ரசம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்த ஒரு காலகட்டம். அப்புறம் வாழ்க்கை ஓட்டத்தில் போக 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 அதை தாண்டி ஒரு தேடலுக்குள்ளே போகிறோம்ல நம்ம. ஸோ காதல் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தேடலாக இருக்கும், அதுக்கப்புறம் பணம் ஒரு தேடலாக இருக்கும், அப்புறம் புகழ் ஒரு தேடலாக இருக்கும், அப்புறம் நிறைவாக நாம் எதுக்கு வந்தோங்கிறதுக்கான ஒரு தேடலுக்கு போகும். ஓ இதெல்லாம் இல்லையா, இது வந்து இதுக்கு சார்ந்து கிடைச்சிருச்சு, இது கிடைச்சிருச்சு, அது கிடைச்சிருச்சு, அவார்டு கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு. ஓ சரி, எங்கே போனால் ஒரு இடத்துல செல்ஃபி எடுக்கிறாங்க, அது இல்லை, ஓ இதெல்லாம் மாயை, இந்த மாயையெல்லாம் கடந்து வா. அப்போ கடந்து போகும்போது நமக்கு ஒரு நம்ம இந்த டெஸ்டினி நோக்கி தான் நம்ம வந்திருக்கோமா, ஐயோ இது வரைக்கும் நமக்கு கண்ணுக்கே தெரியலையடா, நம்ம ஒன்றுமே செய்யலையே இந்த டெஸ்டினிக்கு அப்படின்னு ஒன்று வரும்ல. அந்த ஒரு வெற்றிடத்தை கடந்து போகிற ஒரு காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே ஒரு மாதிரி தெளிவாக தெரியும், சரி இதுதான், அப்போவா இதை நோக்கி நம்ம ஜெர்னி ஆரம்பிப்போம். இன்னும் ஒரு கட்டத்துலையும் ஒன்று தோணும். அப்படி அந்த காலகட்டத்தில் தோணுது 5 அல்ல 500 காவியங்கள். இதுல இன்னொரு லைன் அதே மாதிரி எழுதியிருக்கீங்க, வண்ண வண்ண பூவெல்லாம் வாசம் வீசி பூ பூக்கும், உன்னை போல ஒன்றுக்கும் வாசம் வீச தெரியாது. ஆமா, நீ இப்போ சொல்றீங்க இந்த வரி இப்படி ஒரு படத்துல இருக்குங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு அழகான ஒரு வரி அது. அதெல்லாம் விக்ரமன் சாருக்குன்னே உட்காந்து பிரத்யேகமாக யோசிச்சு ஏதோ ரூம் போட்டு யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ரூம்லாம் போட்டு யோசிக்க முடியாது, அந்த வசதி கிடையாது அப்போ எழுதும்போது. ஆனால் தவம் பண்ணி யோசிச்சு எழுதின வரி அதெல்லாம். ஏன்னா இப்படி எழுதுனாதான் விக்ரமன் சாருங்கிற ஒரு அவருக்கு அது பிடித்தமான வரியா இருக்கணும். அது அப்படிதான். யார் அந்த தேவதையெல்லாம் ஒரு 2 வரி அதை இன்னைக்கும் அவர் சொல்லி காமிச்சிட்டு இருப்பார்.
உன் கொலுசின் ஓசை கோர்க்க உன் கொலுசில் ஓசை சேர்க்க தங்க மணிகள் கோர்ப்பேன், அதில் 2 குறைந்து போனால் என் கண்ணின் மணிகள் சேர்ப்பேன். அடடா என்ன வரிகள் சார்! இதை இன்னைக்கு என்னால இது ரிப்ளிகா பண்ண முடியுமான்னு தெரியல. அவ்வளவு அழகான வரி அந்த. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அர்த்தம் மட்டும் ஒரு பாட்டாயிடாது, அந்த டியூனோட அது மெர்ஜ் ஆகணும். அது அந்த டியூனுக்குள்ள போய் அதை அப்படியே ரசமா கலக்கணும். கலந்து அந்த வரி நம்மளை சிலாகிக்கும் போதுதான் அந்த படைப்பு நிறைவா இருக்கும். ஸோ அந்த உன் கொலுசின் ஓசை சேர்க்க தங்க மணிகள் கோர்ப்பேன், 2 குறைந்து போனால் கண்ணின் மணிகள் சேர்ப்பேனுங்கிறத எப்படி அவருக்காகவே நெய்யப்பட்ட வரியோ அது மாதிரி இந்த பாட்டுலையும் அந்த வண்ண வண்ண பூவெல்லாம் வாசம் வீசி பூத்தாலும் உன்னை போல ஒன்றுக்கும் வாசம் வீச தெரியாதுன்னு சொல்லி அதை ரொம்ப அவருக்காக அவர் அவ்வளவு தூரம் அதை ரசிச்சு இது பண்ணுவார், பாடல்களை உருவாக்குவார். மை நேம் இஸ் பில்லா சாங், அதுல யாருக்கும் யார் சொந்தம் இல்லை, நட்பின் மேல் நம்பிக்கை இல்லை, வந்தார்கள் போனார்கள் நேற்று, யாருக்கும் சுவடில்லை இன்று, நீ என்ன நான் என்ன பந்தம், உறவில்லா உறவில்தான் இன்பம். அந்த கேரக்டர் அவன் யார் மேலேயும் ஒட்டுறவு இல்லாம இருப்பான். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டோட இருப்பான், நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டோட இருப்பான். அவனுக்கு எனக்கு யாருக்கிட்டையும் ஒட்டுறவெல்லாம் கிடையாது, என்னோட தேவைக்கு தகுந்த மாதிரி நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்ற கேரக்டருக்காக எழுதின பாட்டு. அது நம்ம எல்லா கேரக்டருக்கும் பொருந்தாது. அந்த பில்லான்ற ஒரு கேரக்டருக்குள்ள எனக்கு பெரிய உறவெல்லாம் கிடையாது, எனக்கு உறவே இல்லை அப்படின்னு ஒரு உறவு வந்தான்னா அதுதான் எனக்கு தேவை. மற்றபடி என் கூட ஒட்டிக்கிட்டே வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் நான் அதுக்கு ஒத்துவர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இரும்பு நெஞ்சம் கொண்ட கேரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒருத்தன். அவருக்கு எழுதும்போது என்ன வரிகளோ அதுக்காக எழுதின வரிகள். ஜூன் போனால் ஜூலை காற்றே அந்த சாங்ல எல்லா லைன்ஸுமே நல்லா இருக்கும். அதுல பர்டிகுலரா கரை இருக்கும் நிலவினை சலவை செய், சிறை இருக்கும் மனங்களை பறவை செய், இந்த லைன் தான். இது எங்கிருந்து வந்தது? இது இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு வாழ்க்கையை ரொம்ப எதா இருந்தாலும் எளிதாக எடுத்துக்கிற ஒரு கேரக்டரா, ஒரு கதாபாத்திரமா பாடுற பாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுல என்னுடைய பாடல இந்த ஜூன் போனால் பாடலும் ஒன்று. அதுல குறிப்பா இந்த வரிகள்லாம் பாத்தீங்கன்னா, நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பது பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் அப்படின்னு சொல்லி மாதிரி இன்னைக்கு மட்டும்தான் இருக்கு, அதை வச்சு ஜாலியாக எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறவன் பாடுறான். கரை இருக்கும் நிலவினை செலவு செய், நிலவு கரையா இருக்கா, ஓகே அதை செலவு பண்ணிடு, அதனால அதை அழுக்குன்னு பேசிட்டு இருக்காத, அதுக்குள்ள இருக்கிற மீனிங் அதுதான். நிலால கரை இருக்கு, நிலால அழுக்கு இருக்குன்னு சொல்லாத, உன்னால முடிஞ்ச அதை செலவு பண்ணு, இல்லைன்னா அதை விட்டுட்டு ரசிச்சுட்டு போயிடு. அது மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள்ல சிறை இருக்கிற மனங்களை, இது அழுக்கு, இது கெட்டது, இதுக்கு ஆகாது அப்படிங்கிற சிறை இருக்கிற மனங்களை பறவை செய். அப்படி சிறையா அதுக்குள்ளேயே அந்த தாட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காதரா, பறவையாயிரு, அப்படி வெளில பறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு அப்படிங்கிறதுக்கான ஒரு வரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பாடல்கள், நிறைய வரிகள் இது மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பாடல்கள்ல எடுக்கலாம். ஸோ நேரம் கருதி நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நல்ல நல்ல படைப்புகளோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.